குடியரசுத் தலைவர் நிராகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மீது இந்த விமர்சனத்தை வைப்பது வேடிக்கையாக இருக்கிறது. பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். திமுக அரசை விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்வதுதான் அரசியல், அவர்களுக்கான ஆதாய அரசியல். கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இந்த வெற்றியை சாதித்திருக்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக கூட்டணி கட்சிகளும் பாஜகவின் இந்த பாசிச போக்கை ஆதரிப்பது மிக வேதனைக்குரியது. இந்த சூழலில்தான் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள இந்த பயணம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதற்கு பயன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். மோடி அவர்கள் இது குறித்து பேசுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நீட் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட் மசோதாவை மீண்டும் குடியரசுத் தலைவர் நிராகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இந்த சூழலில் 9ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் என்ன முன்மொழிய இருக்கிறார் என்பதை பொறுத்து நாம் அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நீட்டை எதிர்ப்பதற்கு முன்வர வேண்டும். இதில் அரசியல் காரணங்களை, அரசியல் மாச்சரியங்களை முன்னிறுத்தாமல் நீட்டை எதிர்க்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் முதல்வர் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நாடகம் சொல்லி எல்லா கட்சியும் தேர்தலுக்கான நாடகம். இந்த கூட்டம் ஏற்கனவே ரகசியம் தெரியும்னாங்க, அப்புறம் கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க, ஒன்றும் நடக்கலை. இல்லை, முழு மனதோடு இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நீட்டை எதிர்க்க வேண்டும், அதை திரும்ப பெற வலியுறுத்த வேண்டும் என்பதில் ஈடுபட்டு வருகிறது. முயற்சி எடுக்காமல் இருந்தால் வாக்குறுதியை அவர்கள் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம். மீண்டும் மீண்டும் அதற்கான மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிற போது அதை இந்திய ஒன்றிய அரசு மறுக்கிறது. குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புகிறார் என்கிற போது தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க வேண்டியது யாரை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிய நிலையில் இந்திய ஒன்றிய அரசு மறுதளிக்கிறது, குடியரசுத் தலைவர் மறுதளிக்கிறார். ஆகவே விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் தான் என்பதை சுட்டிக்காட்டாமல், அதை விமர்சிக்காமல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மீது இந்த விமர்சனத்தை வைப்பது வேடிக்கையாக இருக்கிறது. குடியரசுத் தலைவர் நிராகரிக்க தான் செய்வார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவங்க முடிஞ்சா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டோம், சுப்ரீம் கோர்ட்டு தான் வீட்டை கொண்டு வந்தது, அவங்க பேசணும். சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு முறைப்படி குடியரசுத் தலைவரை அணுகுவது என்பது ஜனநாயக கடமை அல்லது அரசியலமைப்பு நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு வாய்ப்பு. அதனை அவர்கள் மறுதளிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவமதிக்கிறார்கள் என்று பொருள். அதை விமர்சிக்க வேண்டிய பாஜக தலைவர்கள் திமுக அரசை விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்வதுதான் அரசியல், அவர்களுக்கான ஆதாய அரசியல். அவர் பேச்சை யாருமே செவிமெடுப்பதில்லை, பொருட்படுத்துவதில்லை. எனவே அதற்கு நான் பதில் சொல்வது பொருத்தமாக இருக்காது. எது தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஆனால் இந்த மரத்தடி வகுப்புகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு.
மரத்தடி வகுப்புகள் இருக்குமேயானால் அது வேதனைக்குரியது தான். ஆனால் இந்திய அளவில் ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டில்தான் பள்ளி கல்வித்துறை நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது. அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இயங்குகிறது. அது மேலும் பெருக வேண்டும். அதனுடைய கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த வேண்டும். மரத்தடி வகுப்புகள் இல்லாத அளவுக்கு பள்ளி வகுப்பறைகளின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் 2024 பாஜக ஆட்சி வரும்போது பெரும்பான்மை இல்லை, அவங்களால ஏற்கனவே நினச்சதை போல எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் சொன்னாங்க. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக ஏற்கனவே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி எதிர்கொள்ள இதை முதல்ல அந்த கேள்வி கேட்டார். அதே கூட்டணி கட்சிகளின் துணையோடு அதை செய்கிறார்கள். கூட்டணி கட்சிகள் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக பாஜக எடுக்கிற அனைத்து பாசிச நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது. பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சி இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததனால் அந்த கட்சியிலிருந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களே விலகி இருக்கிறார்கள், அவர்களை கண்டித்திருக்கிறார்கள் என்பது ஒரு சாட்சியமாக நமக்கு இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய சவுக்கடியாகத்தான் இருக்கும். சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் வேறு நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்திருக்கிறது. ஆகவே கூட்டணி கட்சிகள், அதாவது பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் அப்படி எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.